எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைட்டர் தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு ரிவ்யூ ஒன்று பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃபியூல் பம்ப் டெஸ்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ BS6 வண்டி வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இந்த டூல்ஸை வாங்கி வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி நிறைய பேர் மெக்கானிக் நம்ம சேனலில் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு BS6 வண்டி எடுத்தாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதுமாதிரி டெஸ்டர் ஒன்று வாங்கி வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் அந்த நம்பர் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஆர்டர் கொடுத்தாவே உங்களுக்கு வீடு தேடி கண்டிப்பாக பொருட்களை கொடுத்துருவாங்க. ஒரு பம்பு ஒர்க் ஆகலைன்னா இந்த டெஸ்டர் மூலிமா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதனால் பம்பை நீங்கள் மாற்றி பார்க்க தேவையில்லை. அதனால் டெஸ்டர் வச்சுங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நம்ம எப்படி கரெக்டாக நம்ம வயரிங் கொடுக்கணும், எப்படி செக் பண்ணுறது தான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஃபியூல் பம்பு டெஸ்டர் தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய இடத்துல இதை காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம காமிக்கிறது ஒரு BS6 வண்டியில் ஃபியூல் பம்பு எப்படி இருக்குன்னு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ நம்மள மாரி மெக்கானிக் ஷாப் வச்சுருக்காங்க கூட இந்த வீடியோ பாருங்கள். இதேமாதிரி டெஸ்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் இந்த நம்பர் இருக்குது. இந்த நம்பரில் நீங்கள் ஆர்டர் பண்ணாவே கண்டிப்பாக உங்களுக்கு வீடு தேடி வரும். நான் ஏற்கனவே உங்களுக்கு டூல்ஸ் கடையை காமிச்சிருப்பேன். இப்போ அவர் தான் இந்த கொரியர் மூலிமா நம்மளுக்கு காமிச்சிருக்காரு. ஓகேங்களா? அதனால் இந்த டெஸ்ட்டரை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது தான் இப்போ காமிக்க போகிறேன். இப்போ இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னாவே இது பேட்டரி லைன் கொடுக்குறது. இது ஓகேவா? இது நம்மள மாதிரி லோக்கல் ஒர்க் ஷாப் வச்சுருக்கோம்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வண்டியில் வந்து ஒரு வண்டி BS6 வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் வந்துச்சுன்னா அது எடுத்தோன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃபியூல் பம்பை மாற்றக்கூடாது. இதுமாதிரி டெஸ்டர் மூலிமா இது டிஜிட்டல் இமேஜ் டெஸ்டர் போட்டிருக்கு. இது நமக்கு இப்போ தான் பிரித்து பார்க்க போகிறோம். இது பிரித்து பார்த்து இது எப்படி நம்ம வேலை செய்ய தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த இது. இப்போ அவர் ஃபோன் நம்பர் நான் இதிலே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த பொருள் ஆர்டர் வேணுன்னா இது வாங்கிக்கிங்க. ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். நம்ம ரேட்டு கரெக்டாக தெரியல. இப்போ அவர் அமைச்சிருக்காரு. இது BS6 வண்டி வச்சுருக்கலாம், வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க வண்டியை நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஃபியூல் பம்பில் இப்போ ரேட் அதிகம். ஏன்னா பெரிய வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா 6500 7000 அந்த ரேஞ்ச் இருக்கும். குறைஞ்சபட்சமாக 3500 மேலே தான் இருக்கும் ஃபியூல் பம்பு. அது நல்லா இருக்கா போயிருக்கான்றது இந்த டெஸ்டர் மூலிமா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த சாக்கெட்லாம் கொடுத்துருக்காரு. இதை நம்ம எப்படி கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணி தான் எப்படி செக் பண்ண போகிறோம். இது முதல் முறையாக அந்த வீடியோ போடுறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் கனெக்ஷன் தரேன்னு பாருங்கள். ஓகே, இப்போ இந்த BS6 வண்டி ஒரு ஹோண்டா டியோ நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த வண்டியில் வந்து பம்பு ப்ராப்ளம்னா எப்படி பார்க்குறதுனா அந்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்தமாரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லா வண்டி சாக்கெட்டிங்க இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஹீரோவில் இருக்கும், இது வந்து ஹோண்டாது. இந்தமாரிலாம் எல்லா வண்டிக்கும் சப்போர்ட் ஆகும். TVS அந்தமாரி வண்டிக்கலாம். இப்போ இது வந்து ஹோண்டா டியோக்கு. ஓகேங்களா? இது வந்து நம்ம இந்த ஃபியூல் பம்ப் லைனை நம்ம கொடுக்குறோம். இப்போது இதுதான் ஃபியூல் பம்ப் லைன். ஓகேவா? இந்த லைன் நம்ம எடுத்துகிட்டு இந்த லைன் நம்ம அட்டாச் பண்ணுறோம். இப்போ அட்டாச் பண்ணல. இப்போ முதல்ல பேட்டரி டெஸ்டரை முதல்ல செக் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுங்க, ஒரு ஃபியூல் பம்பு ஒர்க் ஆகணும்னா அது 2-3 விதமான காரணம் இருக்குது. ஓகேங்களா? இந்த ரிலே போச்சுன்னா கூட ஃபியூல் பம்ப் ஒர்க் ஆகாது. ப்ளஸ் பேட்டரி ரொம்ப டவுனாக இருந்தால் கூட ஃபியூல் பம்ப் ஒர்க் ஆகுது. மூணாவது தான் நம்ம பம்பு பிரச்சனையாக பார்க்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேட்டரி இதை பார்ப்போம். பேட்டரி வோல்ட் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த டிஜிட்டல் மூலியமாகவே நம்ம இதிலேயே பார்த்துடலாம். ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு இந்த பேட்டரி லைனை கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இதை கொடுத்துட்றோம். இப்போ இதில் கொடுக்குறாங்களே இதிலேயே வந்து இந்த அடாப்டர் ஒன்று இருக்குது. இதில் கொடுக்குறோம். நம்ம இதில் கொடுத்துட்டு இங்கே ஒரு லைன் இருக்குல்ல, இந்த டிஜிட்டல் மீட்டர் லைன் இருக்குல்ல, இந்த லைனில் இந்த கனெக்ஷன் நம்ம கனெக்ஷன் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம பேட்டரி லைன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போது இதில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் எடுத்துனாவே இதோட லைனுக்கு எவ்வளோ பேட்டரி கரெக்டாக காமிக்கும். ஓகே, இப்போ பேட்டரி வந்து 13 வோல்ட். ஓகே, அப்போ பேட்டரி 100% பக்காவாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ பேட்டரி நம்ம ஓகே, பேட்டரி மாற்றிலாம் பார்க்க தேவையில்ல. பேட்டரி நல்லாயிருக்கு. அது நம்ம ஃபியூலை இதை பார்க்க போகிறோம். ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ அடுத்த லைன் இந்த சுவிட்சை நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஓகேங்களா? ஏன்னா ஃபியூல் பம்பு லைன் கொடுக்கும்போது இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணி இருக்கணும். இதை ஆஃப் பண்ணி வச்சா இது ஆஃப் ஆகிடும். இந்த லைனில் வந்து நம்ம இந்த அடாப்டர் நம்ம லைனை ஃபிட் பண்ணோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது இந்த இன்ஜெக்டர் வந்து பார்த்திங்களா, இந்த இன்ஜெக்டர் லைனை நம்ம ஃபியூல் பம்பில் வர பெட்ரோல் கீ ஆன் பண்ணாவே இதில் இருந்தால் பெட்ரோல் நிற்கும். இப்போ நம்ம இந்த ஓசை பிடுங்கனால நம்ம பிடுங்கினா பெட்ரோல் வராது. இப்போ ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பிடுங்குறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபியூல் பம்ப் எப்படி நல்லா இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம பெட்ரோல் வேஸ்ட்டாக போடுறது. அதனால் ஒரு ஜெக் ஒன்று வைக்கிறாங்க. ஜெக்கை வச்சு இந்த பம்பு நல்லா இருக்குதான் பார்க்கறதுக்கு நம்ம இப்படி தான் செக் பண்ணோம். இதை இப்போ நான் வண்டியோட கீ ஆன் பண்ணுறேன். கீ ஆன் பண்ணால் பெட்ரோல் வராது. ஓகேவா? ஆன் பண்ணுறேன், கீழே பெட்ரோல். ஏன்னா அந்த லைனை நம்ம கட் பண்ணிட்டு நம்ம இந்த டிஜிட்டல் மீட்டர் லைனில் கொடுத்துருக்கோம். அதனால் வராது. இப்போ இந்த பம்பு நல்லா இருக்குதான்னு பார்க்கறதுக்கு நம்ம இந்த சுவிட்ச் தான் அழுத்தி பார்க்கலாம். ஓகேவா?
இப்போ நான் எடுத்துகிறேன் பாருங்கள். இது 10 வோல்ட்டுக்கு மேலே வந்துச்சாவே பம்பு பக்கா வரும்னு அர்த்தம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் நான் எடுத்துகிறேன். இப்போ இந்த மீட்டரையும் பாருங்கள் நான் எடுத்துகிறேன். 12 பக்காவாக இருக்குது. 19 பிறகு வருது. இப்படி தான் நம்ம இந்த டெஸ்டரை வச்சு யூஸ் பண்ணணும். பார்த்துங்களா பிறகு நல்ல ப்ரெஷர் நல்லா தான் இருக்குது. அதனால் ஒரு ஃபியூல் பம்பு இதுமாரி பிரச்சனை வந்துச்சுனாவே எடுத்தோடனே ஃபியூல் பம்பை மாற்ற விடாது, ஏன்னா ரேட் அதிகம். இதுமாரி டெஸ்டர் மூலிமா செக் பண்ணாவே பக்காவாக இருக்கும். நான் ஏற்கனவே மீட்டர் வச்சு காமிச்சிருப்பேன். நம்ம மீட்டர் வச்சு பார்க்கும்போது ஃபியூல் பம்பு இந்த மீட்டர் வச்சு பார்க்கும்போது டீசல் இல்லாமல் நார்மலாக அது 3 பாயிண்ட்டுக்கு வரணும். ஓகேங்களா, 2-2.5 பாயிண்ட் வந்துச்சுனாவே பம்பு போயிடுச்சுன்னு அர்த்தம், ஏன்னா அந்த ப்ரெஷர் இல்லைன்னு அர்த்தம். இதில் 10க்கு மேலே காமிக்குது, 10-12 காமிக்குது. ஓகேங்களா, அதனால போசம் பக்காவாக இருக்குது. இதுங்களே 11 காமிக்குது. இதுலேயும் போசம் நல்லா அடிக்கும். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகும். இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகணும், நம்ம அப்படியே கண்டினியூவாக வந்து வண்டியை ஓட்ட விடக்கூடாது, டக்குன்னு வண்டியை ஆஃப் பண்ணிடணும். ஓகேவா, அதனால் வண்டி ஸ்டார்ட் ஆகணும், லைனை கொடுத்துடலாம். ஆனால் இதில் வந்து ஒயரிங் கட்டி லைன் கிடையாது, நம்ம டிஜிட்டல் மீட்டர் லைன் தான் கொடுத்துருக்கேன். இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகும், ஆனால் ரொம்ப நேரம் ரன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, எவ்வளோ பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதனால் ஸ்டார்ட் பண்ணிட்டு டக்குன்னு காமிச்சு உங்களுக்கு ஆஃப் பண்ணிடுறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணு. ஓகேங்களா, ஸ்டார்ட் பக்கா. ஸ்டார்ட் பண்ணு. ஓகேங்களா, ஆஃப் பண்ண ஓகே. பேட்டரியும் பார்த்துங்க. ஓகே, இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்களா இந்த ஃபியூல் டெஸ்டரு. இது வேணும்னு சொன்னால் இதில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க, அதை பார்த்து நீங்களும் வாங்குங்க. மெக்கானிக்கை பார்த்தாங்க கண்டிப்பாக இதை வாங்கி வச்சிங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ இருக்கிற BS6 வந்து நிறைய பேர் நம்ம கடைக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்தாவே, இல்லை மற்ற கடைக்கு சொல்கிறேன் நான், BS6 வந்தாவே ரொம்ப ஃபால்ட்டு பார்க்க முடியல, இதுமாரி பிரச்சனைலாம் பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக தான் இதுமாரி டூல்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நம்மளமாரி ஆளுங்க வாங்கி அதை யூஸ் பண்ணாவே கண்டிப்பாக எல்லாம் ஒர்த்தாக இருக்கும். கஸ்டமருக்கும் புரிய வைக்கலாம். ஓகேங்களா, நாங்களும் BS6 பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு வண்டியில் BS6 வண்டி எடுத்தாங்களே கண்டிப்பாக 2 நாள் 3 நாள் வச்சுருந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. இதுமாரி டூல்ஸ்லாம் நம்ம OBD இந்தமாரி டிஜிட்டல் மீட்டர்லாம் நம்ம வாங்கி வச்சா கண்டிப்பாக நம்ம யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒரு ஃபால்ட் நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம். இதுக்கு பொருளை மாற்றி பார்க்க முடியாது. இப்போ ஒரு கம்பெனியில் இந்த வண்டியை விட்டாங்கன்னா அவங்ககிட்ட எல்லாமே பொருள் எல்லாமே இருக்கும். அவங்க 10 வாட்டி மாற்றி எந்த ஒரு பொருளாலும் மாற்றி பார்க்கலாம். அதுமாரி நம்ம லோக்கலில் இருக்கவங்களும் மாற்றி பார்க்க முடியாது. ஓகேங்களா, அதனால இந்தமாரி டூல்ஸ்லாம் நம்ம வாங்கி வச்சுருந்தா ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த நம்பரில் ஃபோன் பண்ணி கேளுங்க, ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். வீட்டில் இருந்து கொடுத்துருவாங்க கொரியர் மூலிமா. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது நம்ம ஆடியன்ஸ் நம்ம வியூவர்ஸ் பார்க்குறதா இருந்தால் உங்கள் வண்டி BS6 வண்டியாக இருந்தால் கண்டிப்பாக இதுமாதிரி டெஸ்டர் நீங்கள் வாங்கி வச்சிங்க. வெளியில் தெரியலனாலும் நீங்கள் வீட்டிலே செக் பண்ணிட்டு கூட ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகல, வண்டி அடைக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மீட்டர் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ நிறைகள் குறைகள் தான் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகேங்க, இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பை. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுமாரி எனக்கு கொரியர் மூலியமாக வந்தது உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களே இதுமாதிரி செக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கண்டிப்பாக நிறைகள் குறைகள் தான் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பை.